வணக்கம். இந்த வீடியோவில் 12th ஹிஸ்ட்ரி வால்யூம் 1 அலகு 5 ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான போராட்டங்களில் புரட்சிகர தேசியவாதத்தின் காலம் இந்த பாடத்திலிருந்து ஏற்கனவே பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 இந்த 3 பகுதிகளில் 150 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்குறோம். இது பார்ட் 4 53 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். கவஸ்ஜி நானாபாய் தவர் எந்த இனத்தை சேர்ந்தவர்? ஆன்சர் பார்சி. பார்சி இனத்தை சேர்ந்தவர். இந்தியாவின் முதல் பருத்தி ஆலை எவ்வாறு அறியப்பட்டது? ஆன்சர் பாம்பே ஸ்பின்னிங் அண்ட் வீவிங் கம்பெனி என்று அறியப்பட்டது இந்தியாவின் முதல் பருத்தி ஆலை. கூற்றை ஆராய்க. பாம்பே நகரத்தின் முன்னணி வர்த்தகர்கள் பெரும்பாலும் பார்சிகள் ஆவர். ஆன்சர் சரி. அமெரிக்க உள்நாட்டு போர் எந்த காலங்களுக்கு உட்பட்டது? 1861 முதல் 1865 வரை நடந்தது தான் அமெரிக்க உள்நாட்டு போர். அமெரிக்க உள்நாட்டு போருக்கு பின் பிரிட்டன் எந்த நாட்டிடமிருந்து பருத்தி இறக்குமதி செய்தது? ஆன்சர் அமெரிக்கா. இந்தியாவில் பருத்தி ஆலைகளின் முக்கிய மையங்களாக செயல்பட்டவை அகமதாபாத் மற்றும் பம்பாய். எது தவறு? இந்தியாவில் தொழிற்துறையை நிறுவுவதில் ஒரு முக்கியமான மைல்கல். ஆன்சர் இருப்பு பாதை விரிவாக்கமும் புகை வண்டி போக்குவரத்து அதிகரித்ததுமே ஆகும். தொழிற்துறையில் ஆங்கிலேயர்களால் ஏற்பட்ட வளர்ச்சி என்பது தவறு. அப்போது இது ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா, தொழிற்துறையில் ஆங்கிலேயர்களால் ஏற்பட்ட வளர்ச்சி, இதுதான் ஆன்சர். இதுதான் தவறு. ஏன்னா கொஸ்டினில் எது தவறு என்பது தான் கேட்கப்பட்டிருக்கு. முதல் பயணிகள் ரயில் எந்த ஆண்டில் இயக்கப்பட்டது? ஆன்சர் 1853 இயக்கப்பட்டது முதல் பயணிகள் ரயில். முதல் பயணிகள் ரயில் எந்த பகுதிகளை இணைத்தது? ஆன்சர் மும்பை மற்றும் தானே பகுதிகளை இணைத்தது முதல் பயணிகள் ரயில் இந்தியாவில். இந்தியாவின் முதல் ரயில் பயணம் மும்பை மற்றும் தானே எந்த நாள் எந்த நேரம் துவக்கப்பட்டது? ஆன்சர் ஏப்ரல் 16, 1853 பிற்பகல் 3:35 மணி. அப்போ தான் இந்தியாவின் முதல் ரயில் பயணம் மும்பை மற்றும் தானேவுக்கிடையில் இயக்கப்பட்டது. இந்தியாவின் முதல் ரயில் பயணம் பம்பாயில் உள்ள எந்த ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்டு தானே என்ற பகுதியை அடைந்தது? ஆன்சர் போரி பந்தர் அப்படிங்கிற பம்பாயில் உள்ள ஒரு இடத்திலிருந்து புறப்பட்டு தானே என்ற இடத்தை முதல் ரயில் பயணம் அடைந்தது. இந்தியாவின் முதல் ரயில் பயணம் எத்தனை கிலோமீட்டர்களை உள்ளடக்கியது? ஆன்சர் 34 கிலோமீட்டர்களை உள்ளடக்கியது. 20ஆம் நூற்றாண்டின் முதல் 10 ஆண்டில் இந்தியாவின் மிகப்பெரிய பொறியியல் தொழில் டேஷ் ஆகும்? ஆன்சர் ரயில்வே. இந்தியாவில் 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதி மற்றும் 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் டேஷ் உற்பத்தி மற்றொரு தொழில் ஆகும்? ஆன்சர் சணல். முதல் சணல் உற்பத்தி ஆலை எங்கு நிறுவப்பட்டது? ஆன்சர் கல்கத்தா. பாம்பேல முதல் பருத்தி ஆலை நிறுவப்பட்டது பாம்பேல. முதல் சணல் ஆலை உற்பத்தி ஆலை நிறுவப்பட்டது கல்கத்தாவில். முதல் சணல் உற்பத்தி ஆலை எப்போது நிறுவப்பட்டது? ஆன்சர் 1855 முதல் சணல் உற்பத்தி ஆலை நிறுவப்பட்டது. 1854 முதல் பருத்தி ஆலை நிறுவப்பட்டது. கூற்றுகளை ஆராய்க. 1914ஆம் ஆண்டில் கல்கத்தா மாகாணத்தில் மட்டும் 64 சணல் ஆலைகள் இருந்தன. இந்த ஆலைகள் ஐரோப்பியர்களுக்கு சொந்தமானவை. ஆன்சர் இரண்டும் சரி. இந்த ஆலைகள் எல்லாமே ஐரோப்பியர்களுக்கு சொந்தமாக தான் இருந்துச்சு. ரவீந்திரநாத் தாகூரின் தாத்தா துவாரகநாத் தாகூர். ரவீந்திரநாத் தாகூருடைய தந்தை தேபேந்திரநாத் தாகூர்
இந்தியன் மிரர் அப்படிங்கிற பத்திரிகையை எழுதியிருக்கிறார், தொடங்கியிருக்கிறார். அதுபோல் அதற்கு ஆசிரியராகவும் இருந்திருக்கிறார். பெங்கால் நிலக்கரி நிறுவனம் யாரால் நிறுவப்பட்டது? ஆன்சர் துவாரகநாத் தாகூர். பெங்கால் நிலக்கரி நிறுவனம் எப்போது நிறுவப்பட்டது? ஆன்சர் 1843 நிறுவப்பட்டது. பெங்கால் நிலக்கரி நிறுவனம் 1855 முதல் சணல் ஆலை உற்பத்தி ஆலை நிறுவப்பட்டது. 1855. பெங்கால் நிலக்கரி நிறுவனம் எங்கு நிறுவப்பட்டது? ஆன்சர் ராய்கஞ்ச். ராய்கஞ்ச் என்ற இடத்தில் பெங்கால் நிலக்கரி நிறுவனம் நிறுவப்பட்டது. 1892க்கு பிறகு வேகமெடுத்த உற்பத்தி துறை நிலக்கரி. 1892க்கு பிறகு வேகமெடுத்த ஒரு உற்பத்தி துறையாக இருக்கிறது. நிலக்கரி உற்பத்தி எப்போது உச்சத்தை தொட்டது? முதல் உலகப் போரின் போது உச்சத்தை தொட்டது நிலக்கரி உற்பத்தி. டாடா இரும்பு மற்றும் எஃகு நிறுவனம் எப்போது அமைக்கப்பட்டது? ஆன்சர் 1907 அமைக்கப்பட்டது டாடா இரும்பு மற்றும் எஃகு நிறுவனம். 1854 பருத்தி ஆலை, முதல் பருத்தி ஆலை நிறுவப்பட்டது. 1855 முதல் சணல் ஆலை நிறுவப்பட்டது. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. டாடா இரும்பு மற்றும் எஃகு நிறுவனம் எங்கே அமைக்கப்பட்டது? ஆன்சர் சாஹி நகர். சாஹி நகரில் தான் டாடா இரும்பு மற்றும் எஃகு நிறுவனம் அமைக்கப்பட்டது. சாஹி நகர் எங்கே இருக்குது அப்படின்னா பீகாரில் இருக்குது. ஜான்வாலா, அதாவது லயல்பூர் அப்படின்னு சொல்லக்கூடிய மாவட்டத்தில் ஜான்வாலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதியில் தான் பகத்சிங் என்பவர் பிறந்தார். இந்த லயல்பூர் ஜான்வாலா அப்படிங்கிற அந்த பகுதி பஞ்சாபில், அதாவது பாகிஸ்தான் இருக்கக்கூடிய பகுதியில் பஞ்சாபில் இருக்குது. டாடா இரும்பு மற்றும் எஃகு நிறுவனம் அமைந்த சாஹி நகரம் எந்த மாநிலத்தில் உள்ளது? ஆன்சர் பீகார். டாடா இரும்பு மற்றும் எஃகு நிறுவனம் என்பது ஆன்சர் சுதேசி இயக்கத்தின் ஒரு நிகழ்வாக அமைக்கப்பட்டது தான் டாடா இரும்பு மற்றும் எஃகு நிறுவனம். 1907 நிறுவப்பட்டது. வங்காள இரும்பு மற்றும் எஃகு ஆலை எப்போது அமைக்கப்பட்டது? ஆன்சர் 1889 வங்காள இரும்பு மற்றும் எஃகு ஆலை அமைக்கப்பட்டது. 1855 சணல் ஆலை, சணல் உற்பத்தி ஆலை நிறுவப்பட்டது. ஜாம்ஷெட்ஜி நுசர்வஞ்சி டாடா என பிரபலமாக அறியப்பட்டார். இவர் எப்படி பிரபலமாக அறியப்பட்டார்னா ஜேஎன் டாடா என்று அறியப்பட்டவர் தான் ஜாம்ஷெட்ஜி நுசர்வஞ்சி டாடா. ஜேஎன் டாடா எந்த பகுதியை சார்ந்தவர்? ஆன்சர் பரோடாவில் உள்ள நவ்சாரி அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியை சார்ந்தவர் தான் ஜேஎன் டாடா. இவங்க டாடா இரும்பு மற்றும் எஃகு நிறுவனம் எங்கே அமைச்சிருந்தாங்க அப்படின்னா பீகாரில் உள்ள சாஹி நகரத்தில் அமைச்சிருந்தாங்க. ஜேஎன் டாடா ஒரு பார்சி, அதாவது ஜெராஸ்ட்ரியன் வணிக குடும்பத்திலிருந்து வந்தவர். ஆன்சர் சரி. 182வது கொஸ்டின். கூற்றுகளை ஆராய்க. ஜேஎன் டாடா இந்தியாவின் முதல் வெற்றிகரமான தொழிலதிபர். இவர் இந்திய நவீன தொழிலகங்களின் தந்தை என அழைக்கப்படுகிறார். ஆன்சர் இரண்டுமே சரி. இந்த இரண்டு கூற்றுகளுமே சரிதான். ஜேஎன் டாடா இந்தியாவின் முதல் வெற்றிகரமான தொழிலதிபர், இந்திய நவீன தொழிலகங்களின் தந்தை என அழைக்கப்படுகிறார். முக்கியமான கொஸ்டின், பார்த்து வச்சுக்கோங்க. டாடா குழுமம் என்ற வர்த்தக நிறுவனம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? ஆன்சர் 1868 நிறுவப்பட்டது தான் டாடா குழுமம். டாடா குழுமம் அப்படிங்கிற வர்த்தக நிறுவனம். 1907 தான் இவங்க டாடா இரும்பு மற்றும் எஃகு நிறுவனத்தை அமைத்தார்கள். ஒரு தேசியவாதியாய் குர்லா பம்பாயில், அதாவது பம்பாயில் இருக்கக்கூடிய குர்லா உருவாக்கிய தனது நிறுவனம் ஒன்றிற்கு சுதேசி என பெயரிட்டவர். ஆன்சர் ஜேஎன் டாடா. இந்த ஜேஎன் டாடாவுக்கு 2 மகன்கள், தோரப்ஜி டாடா, இன்னொருத்தர் ரத்தன்ஜி டாடா. ஜேஎன் டாடாவின் மகன்கள். ஆன்சர்
தோரப்ஜி டாட்டா மற்றும் ரத்தன்ஜி டாட்டா இவங்க 2 பேரும் ஜே.என். டாட்டாவினுடைய மகன்கள். இரும்பு மற்றும் எஃகு நிறுவனத்தை 1907ஆம் ஆண்டில் நிறுவியவர். இரும்பு மற்றும் எஃகு நிறுவனத்தை 1907ஆம் ஆண்டில் நிறுவியவர் தோரப்ஜி டாட்டா. ஜே.என். டாட்டாவுடைய பையன் தோரப்ஜி டாட்டா. இவர் தான் இரும்பு மற்றும் எஃகு நிறுவனத்தை 1907இல் நிறுவினார். டாட்டா நீர்மின் சக்தி நிறுவனம் எப்போது உதயமானது? ஆன்சர் 1910இல் உதயமானது. இந்திய அறிவியல் கழகம் டாட்டா குழுமத்தால் எங்கே நிறுவப்பட்டது? ஆன்சர் பெங்களூர். பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் ஒப்பீட்டு தளர்வு கட்டுப்பாடு மற்றும் போரினால் கிடைத்த உள்நாட்டு சந்தை விரிவாக்கம் தொழில் மயமாக்கலை எளிதாக்கியது. இந்த கூற்று சரியா தவறா அப்படின்னு கேட்டால் ஆன்சர் சரி. முதல் முறையாக எப்போது தொழிற்துறை ஆணையம் அமைக்கப்பட்டது? ஆன்சர் 1916 முதன்முறையாக தொழிற்துறை ஆணையம் அமைக்கப்பட்டது. முக்கியமான கொஸ்டின் கூட. 1910 டாட்டா நீர்மின் உற்பத்தி நிலையம் அமைக்கப்பட்டது. முதல் காகித ஆலை கூப்பர் பேப்பர் மில் என்ற பெயரில் அமைக்கப்பட்ட ஆண்டு? ஆன்சர் 1882 தான் முதல் காகித ஆலை உருவாக்கப்பட்டது. 1854 பருத்தி உற்பத்தி ஆலை உருவாக்கப்பட்டது. 1855 சணல் உற்பத்தி ஆலை உருவாக்கப்பட்டது. 1868 டாடா குழுமம் அப்படிங்கிறது உருவானது. வர்த்தக நிறுவனம் உருவானது 1868. இதகர் காகித ஆலை மற்றும் பெங்கால் காகித ஆலை போன்றவை யாரால் நிறுவப்பட்டது? இதெல்லாம் ஐரோப்பியர்களால் நிறுவப்பட்டது. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 1904 மதராஸ் நகரில் தென்னிந்திய தொழிற்சாலை நிறுவனம் உற்பத்தியை தொடங்கியது. ஆன்சர் சிமெண்ட் உற்பத்தியை தொடங்கியது. முதல் காகித ஆலை இந்தியாவில் எங்கே நிறுவப்பட்டது? ஆன்சர் லக்னோவில் தான் முதல் காகித ஆலை நிறுவப்பட்டது. பிரிட்டிஷ் அரசால் தோல் பதனிடும் தொழிற்சாலை எப்போது அமைக்கப்பட்டது? ஆன்சர் 1860 அமைக்கப்பட்டது. பிரிட்டிஷ் அரசால் தோல் பதனிடும் தொழிற்சாலை எங்கே அமைக்கப்பட்டது? ஆன்சர் கான்பூர் அப்படிங்கிற இடத்துல தான் அமைக்கப்பட்டது. முதலாக இந்தியருக்கு சொந்தமான தேசிய தோல் பதனிடும் தொழிற்சாலை எங்கே அமைக்கப்பட்டது? ஆன்சர் கல்கத்தாவில் அமைக்கப்பட்டது. முக்கியமான கொஸ்டின். முதலாக இந்தியருக்கு சொந்தமான தேசிய தோல் பதனிடும் தொழிற்சாலை எப்போது அமைக்கப்பட்டது? ஆன்சர் 1905 அமைக்கப்பட்டது. 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் டேஷ் கோலார் தங்கச் சுரங்கத்தில் தங்கம் வெட்டியெடுக்கும் பணி தொடங்கப்பட்டது. ஆன்சர் மைசூர். 1939 பிரிட்டிஷாரின் பம்பாய் நீராவி கப்பல் நிறுவனத்தை வாங்கியவர்கள்? ஆன்சர் சிந்தியா நீராவி கப்பல் கம்பெனி லிமிடெட். இவங்க தான் 1939 பிரிட்டிஷாரின் பம்பாய் நீராவி கப்பல் நிறுவனத்தை வாங்கினாங்க. சிந்தியா நீராவி கப்பல் கம்பெனி லிமிடெட் அமைக்கப்பட்ட ஆண்டு 1919. ஸ்டான்ஸ் மில் கோயம்புத்தூர் நூற்பு மற்றும் நெசவு ஆலை நிறுவப்பட்ட ஆண்டு? ஆன்சர் 1896 நிறுவப்பட்டது. கோயம்புத்தூர் நூற்பு மற்றும் நெசவு ஆலை நிறுவப்பட்டது எப்போ அப்படின்னா 1896. 1919 சிந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய நீராவி கப்பல் நிறுவனம் நிறுவப்பட்டது. 1932 கோயம்புத்தூர் மாவட்டத்தில் டேஷ் என்ற இடத்தில் சிமெண்ட் தொழிற்சாலை தொடங்கப்பட்டது. ஆன்சர் மதுக்கரை. அப்போ மதுக்கரையில் எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா 1932. இந்த ஆண்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போது இந்த பார்ட்டில் 53 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்குறோம். இதோட PDF தேவைப்பட்டுனா நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.